கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக நல்ல பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு நற்செய்திகளை கேட்க பண்ணுகிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் மனிதனாக பிறந்த எவருடைய வாழ்விலும் விரும்புவது, விளைவது, விடாய்த்து போய் காத்திருப்பது ஒன்றே ஒன்றுதான். அது நன்மையானவைகள் கிடைக்க வேண்டும், கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று எல்லா மனிதருக்குள்ளும் இவைகள் விதைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனெனில் நாம் அப்படியாகவே படைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் விரும்புவது கிடைக்காத போதும், தேடுகிற தேடல்களில் தோல்விகள் வரும்பொழுதும், எதிர்பார்த்திருக்கின்ற நல்ல பதில்களில் ஏமாற்றங்களை சந்திக்கின்ற போதும் அநேகர் தங்களையே வெறுக்கின்ற நிலைக்குள்ளும், விரக்தியான வாழ்க்கை விதிக்கப்பட்டு விட்டதே என்றும் சொல்லி விசுவாசத்தை இழக்கிறவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசம் உங்களை சார்ந்தும் உலகத்தையும் உலக மனிதர்களையும் சார்ந்தும் இல்லாமல் தேவனையே சார்ந்து இருக்குமானால், தேவன் உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டு வைத்திருக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த உலகத்தை படைத்த கர்த்தரும் எல்லாம் நல்லது, நன்மையானவைகள் என்றே பார்த்து பார்த்து படைத்தார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது என்று வாசிக்கின்றோம். அப்படியாகவே இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நற்செய்திகள் யாவும் பிதாவின் இடத்திலிருந்து பரலோகத்தில் முன்குறிக்கப்பட்டவைகளை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களின் காத்திருப்புகளை நிறைவுக்குள்ளாக்கி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே நகோமியை குறித்து பார்க்கையில், அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமில் பஞ்சம் உண்டானபடியினால் மோவாப் தேசத்திற்கு செல்கின்றாள். சென்ற இடத்திலே தன்னுடைய கணவன் குமாரர்களை இழக்கின்றாள். கைவிடப்பட்ட நிலையில், யாரும் அறியாத அறிமுகமில்லாத தேசத்திலே செய்வதறியாது திகைத்து நிற்கின்றாள். நகோமியின் விழாய்த்து போன ஆத்துமாவிலே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கும்படியான நற்செய்தி கேட்கப்படுகிறது. கர்த்தர் தம் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளுகிறார் என்று கேட்டவுடனே அவள் மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி பெத்லெகேமிற்கு போகின்றாள், ஆசிர்வதிக்கப்படுகின்றாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் தேடி கடந்து போன நகோமிக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்க பெற்றது என்று நாம் வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக இழப்புகள், ஏமாற்றங்கள், கவலைகள், கண்ணீர்கள், எதிர்பார்த்திருக்கின்றவைகள் கிடைக்கவில்லையே என்று பாரத்தோடு இருப்பீர்களானால், இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வருகின்றார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகின்றார், தேவைகளை சந்திக்கின்றார். நீண்ட நாட்களாய் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு நல்ல முடிவையும் நல்ல பதிலையும் கொடுக்கின்றார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இடத்திலிருந்து நற்செய்திகளை இன்றைக்கு நீங்கள் கேட்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133 1-3. பிரியமானவர்களே, ஒரு மனப்பாட்டிற்கு தேவனுடைய அன்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, ஒரு மனப்பாடு என்பது எல்லோரும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. கருத்துக்கள் வேறுபடலாம், ஆனால் நாம் ஒன்றிணைந்து பணி செய்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒரு மனப்பாடு என்பது சபை தேவனுக்கு சாட்சியாக நிற்பதற்கும் தேவ சித்தப்படி நாம் ஒரே சரீரமாக பரலோகத்தின் நன்மையை அனுபவிப்பதற்கும் மிகவும் முக்கியமானது. ஒரு மனப்பாடு எம்முடைய வாழ்க்கையில் மன அழுத்தங்களை குறைக்கும், எம்முடைய ஊழியத்தை பலப்படுத்தும். இதனால் மக்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். இந்த ஒரு மனப்பாடு இன்று எம் மத்தியில் எப்படி இருக்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். சபைகள் பிளவுபடுகின்றன, ஸ்தாபனங்கள் போட்டி போடுகின்றன, ஊழியங்கள் கூட ஒன்றை ஒன்று தாக்குகின்றன. சிறு சிறு விஷயங்களுக்காக வீண் சச்சரவுகள், சண்டைகள், ஒருவருக்கொருவர் விரோதங்கள் ஏற்படுகின்றன. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நாம் இந்த ஒருமனப்பாட்டை சபையிலும் விசுவாசிகள் மத்தியிலும் காத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். இதன் மூலம் நித்திய ஜீவனை காத்துக் கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமற்ற பிரிவினையானது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருக்குள்ள ஜீவனையும் தடுத்துவிடும். ஆகவே ஒருமனப்பாட்டை நம்முடைய ஜீவியத்தில் காத்துக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 29ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி பிலிப்பியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிலிப்பு சபைக்கு பரிசுத்த பவுலாகிய ஆண்டவருடைய தேவதாசன் எழுதுகிற வேளையிலேயே அவர் எழுதுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ரிஜோய் இன் த லார்ட் ஆல்வேஸ் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது என்றால், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் ஒருபோதும் இந்த நாட்களில் நாங்கள் அழுது கொண்டு இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மரித்தவர் அல்ல. நாங்கள் ஆராதிக்கிறது ஒரு மரித்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறது அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் ஜீவிக்கிற தேவனாய் நேற்றும் இன்றும் மாறாத தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்கிற வேளையிலே சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மகிமை உள்ளவராய் நமக்குள்ளே மகிமையின் பிரசன்னத்தோடு வாசம் செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை இங்கே இந்த வார்த்தை ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் அந்த ஆண்டவருடைய அனுபவத்திலே இந்த நாட்களிலே நடந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகள் சொல்லுகிறார்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, மறுபடியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த வார்த்தை இந்த நாட்களிலே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் மறுபடியும் அங்கே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளை, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார், கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், கர்த்தர் நமக்கு சமாதானம் தருவார், கர்த்தரே நம்முடைய தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு விசுவாசத்தை கொண்டு இந்த நாட்களில் நாங்கள் நடப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்துக்கு எந்த விதமான காரியங்களும் இல்லை. ஏனென்றால் துக்கத்தை கொடுக்கிற காரியம் அது பிசாசனுடைய காரியம், பிசாசனுடைய தந்திரங்களுமாய்த்தான் இந்த நாட்களில் இருக்கும். வேதனைகள், நோய்கள், உபத்திரவங்கள், அருமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி அநேக காரியங்களை மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் கொடுப்பான். பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யோபு இடத்திலே போய் இந்த நாட்களிலே பாருங்கள்,
அவன் பிதாவிடத்திலே போய் கேட்கிறான். அங்கே யோபை குறித்து ஆண்டவர் சொன்ன வேளையிலே அவன் சொல்லுகிறான், இந்த நாட்களிலே அவனுக்கு விருதாவாக அல்ல, இந்த நாட்களிலே நீர் அவனை மூடி சுற்றி இந்த நாட்களிலே, அதாவது இந்த நாட்களிலே அவனை சூழ்ந்திருக்கிறீரே, அந்த தடைகளை எடுத்து விடும் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை புடமிடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவன் எப்படியாக அந்த நாட்களில் அந்த